சுற்றிலும் பாருங்க சஹாரா பாலைவனம், நடுவில் ஒரு மிகப்பெரிய சொர்க்கம்ங்க. முதல் யதார்த்தமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ கண்ட வந்துச்சு. சூடானில் சுற்றி சஹாரா பாலைவனம், சூடான், இங்கிட்டு சாடு, இங்கிட்டு லிபியா, கம்ப்ளீட்டாக பாருங்கள் சுற்றி பாலைவனங்கள். அந்த பாலைவனத்தில் அந்த பாருங்கள் மாரா மவுண்டன்ஸ் அப்படின்னு ஒரு மலைத்தொடர், அப்படியே சொர்க்க சோலைகள் மாதிரி அந்த கிரீன் கலரில் தெரியுது வச்சுல, அதான் மாரா மவுண்டன்ஸு. அப்படியே சொர்க்க சோலை மாதிரி தெரியுது பாருங்க, இந்த பிரிண்ட் டைப் அடிக்கிற பாருங்க, மாரா மவுண்டன்ஸ். சஹாரா பாலைவனத்தில் இப்படி ஒரு இடமா பாருங்க. இறைவனுடைய அத்தாட்சி, இறைவன் நாடினான்னு சொன்னால் பாலைவனத்துலேயும் ஒரு சோலைவனத்தை என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். இறைவனுடைய படைப்புகளை வச்சு தான் அங்கே இறைவனை அறிய முடியும். சிந்திச்சு பாருங்க, ஒரு பாலைவனம், சுற்றி பாலைவனம், எந்த மரமும் தண்ணி எதுவும் கிடையாது. ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு இறைவன் ஒரு மலைப்பகுதியை உருவாக்கி, ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை, நம்ம ஊர் மாதிரி இது சொர்க்க சோலையாக இருக்குங்க அந்த இடத்துல. பாலைவனத்தில் நடுவில் ஒரு சோலைவனம், எவ்வளோ சூப்பராக இருக்கு பத்தியில. அப்படியே பசுமையாக இருக்குது. ஆனால் சுற்றி வந்து பாலைவனம்ங்க. சூடானில் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு தெரியல. திடீர்னு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ வந்துச்சு. சரி, இது ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இன்ஸ்டாவில் நம்ம சேனல் அப்துல் மாலிக் விலாக் சேனல். இந்த மாதிரி உலகத்தில் அதிசயமான விஷயங்கள், அதிசயமான இடங்கள் இருந்தால் அதை வீடியோ எடுத்து போடுறேன். இன்ஷால்லா பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் சுற்றி இந்த பாலைவனத்து நடுவில் எப்படிப்பட்ட ஒரு இடம் பாருங்கள். அழகான இடம், கண்ணு குளிர்ச்சியான இடம், எவ்வளோ பசுமை பாருங்கள். ஒரு ஃபால்ஸ்லாம் இருக்குது பாருங்க. சுற்றி வந்து சஹாரா பாலைவனம்ங்க. நான் காமிச்ச பாருங்க மேப்பில் பாருங்கள், சுற்றி சஹாரா பாலைவனம். ஒரு இடத்துல மட்டும் பசுமையாக இருக்குது. இதே மாதிரி ஓமனில் ஒரு இடம் இருக்குது, பாலைவனத்து நடுவில் ஒரு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி ஒரு மலைப்பகுதி. ஒரு அழகாக இருக்குது பற்றிங்களா. இது பேர் மாரா மவுண்டன்ஸ். இந்த மலைப்பகுதிக்கு பேர் மாரா மவுண்டன்ஸு. ஃபுல்லாக எவ்வளோ ஃபால்ஸு, இந்த தண்ணி, ஆற்று தண்ணி, இங்கே இவ்வளோ பெரிய ஃபால்ஸு. ஆனால் இதெல்லாம் உலகத்தில் மக்களுக்கு தெரியும். எத்தனையோ பேர் சூடான் டூர் போகிறாங்க, இதெல்லாம் போய் பார்க்குறது இல்லை. இவ்வளோ அழகாக இருக்குது பற்றியில. பாலைவனத்தின் நடுவில் ஒரு சோலைவனம். எவ்வளோ அழகான காட்சி. ஒரு ஆள் வீடியோவில் போட்டிருக்காரு, அதுதான் எடுத்து அப்படி ஒரு வீடியோவாக போடுறேன். ஏதாவது மேப்பில் இருந்தது இந்த இடங்களுடைய ஃபோட்டோ. இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஆறுகள் ஓடுது, அந்த பசுமை பள்ளத்தாக்குகள். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இறைவனுடைய படைப்புகள் அத்தாட்சி இருக்குங்க. இது வேறு எந்த அத்தாட்சி தேவையில்லை. இறைவனுடைய படைப்புகளை சிந்திச்சா போதும். இந்த உலகத்தை படைச்சவன் ஒருத்தன் தாங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கடவுள் எப்படிங்க இருக்க முடியும், யோசிச்சு பாருங்க. ஒரு பூமி தானே. அந்த கடவுளை அரபியில் அல்லாங்கிறோம், தமிழில் காடுங்கிறோம், தமிழில் கடவுளுங்கிறோம், என்ன அரபியில் அல்லாஹ், இங்கே ஹிந்தியில் பகவான், மலையாளத்தில் தெய்வம். இது இந்த மாதிரி ஒவ்வொரு மொழியிலையும் கடவுளை குறிக்கக்கூடிய பொதுவான பெயர் இருக்கும். அந்த பொதுவான பெயருக்கு என்ன செய்ய முடியாது, உருவம் கொடுக்க முடியாது. ஏன்னா இறைவன் அந்த உலகத்தில் பார்த்ததில்லை. ஒவ்வொரு மொழிக்கு ஒரு கடவுளை இருக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. இறைவனுடைய படைப்புகளை சிந்திங்க, இறைவன் அறிங்க. சஹாரா பாலைவனத்தில் ஒரு ஊருக்கு பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு சோலைவனம், சொர்க்கம். சஹாரா பாலைவனத்தின் நடுவில் ஒரு சோலைவனம், எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த மலைப்பகுதிக்கு பேர் மாரா மவுண்டன்ஸ். சஹாரா பாலைவனத்துக்கு நடுவில் எப்படி ஒரு பகுதிங்க, பெரிய ஒரு அதிசயமான பகுதி. ஆரஞ்சு பாருங்க, பழுத்து தொங்குது ஆரஞ்சு. ஆரஞ்சு